பக்கத்துல இருக்க நர்சரிக்கு போயிருந்தோமா, போனோனே இந்த மின்ட் செடி எடுத்துட்டேன். பார்த்தா 20 ரிங்கெட் கிட்டத்தட்ட ரூ. 400 மனசு வருமா அதுக்கப்புறம் வாங்குறக்கு? நான் இப்ப கையில வச்சிருக்க பிளான்ட் மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்ப ஈஸின்னு எதுலயோ படிச்சேன். ஆனா என்ன பிளான்ட்ன்னு மறந்துட்டேன். இன்கேஸ் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. 2 டேஸ் பிஃபோர் தான் இந்த ஃபிஷ்ஷ வச்சு ஃபிஷ் டேங்க் ஒண்ணு செட்டப் பண்ணலாம். பட் எங்ககிட்ட இருக்கிறது இப்ப குட்டி டேங்க். அதுல ஃபிஷ் எதுவும் இல்ல. லித்திகா எங்கயாச்சும் இழுத்துருவாளோன்னு பயத்துல. ஆனா இது செட்டப் பண்ணணும்னா கொஞ்சம் பெருசு வேணும். பிளான்ட்ஸ விட இந்த பிளான்ட்ஸ்க்கு உள்ள வைக்கிறதுக்கான பாட் எல்லாம் அவ்ளோ அழகா இருக்கு. ஒண்ண விட ஒண்ணு. எத வாங்கலான்னே அவ்ளோ கன்ஃப்யூஷன். இந்த ஷாப்லயே பொக்கேவும் இருக்கும் அண்ட் தனித்தனி ஃப்ளார்ஸும் இருக்கும். எப்படியோ கடைசியா முடிவு பண்ணி ஒரு ஸ்பைடர் பிளான்ட் தான் அன்னைக்கு வாங்குனோம். மெயின் ரீசன் நான் நோ சொன்னதுக்கு 6 மந்த்ஸ் பேக் நாங்க ஆர்ச்சிட் வாங்கியிருந்தோம். அது எப்படி மெயின்டெயின் பண்றதுன்னு தெரியாம அது காஞ்சு போயிருச்சு. ஸோ இந்த டைம் ஸ்பைடர் பிளான்ட் எல்லாம் நல்லா வளர்த்தி அடுத்தது இந்த மின்ட் தான் வாங்குறோம். இந்த புஸ்ஸி வில்லோ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு யாராச்சும் தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரியல. இந்த ரோஸ் செடி எவ்ளோ குட்டியா இருக்கு. ஆனா எத்தன பூ இருக்குது பார்த்தீங்களா?